Hello everyone, welcome to this video. Welcome to my YouTube channel Jeevan's View. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா last week technical analysisல யூஸ் பண்ற one of the concept support zone பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதோட கண்டினியூவேஷன் பார்ட் 2 அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதாவது support zone பத்தின advanced concept. Support zone concept is one of the most powerful concept in the technical analysis. Support zone concept உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா you really understood the basics of technical analysis exceptionally well. என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் வீக் உங்களுக்கு சப்போர்ட் ஜோன்னா என்ன, சப்போர்ட் ஜோன் எதனால ஃபார்ம் ஆகுது, சப்போர்ட் ஜோன் எப்படி ஃபார்ம் ஆகும், சப்போர்ட் ஜோன் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகும், இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட்ஸ் இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்லைடை பாருங்கள். மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் சப்போர்ட் ஜோனை ரீச் ஆச்சுன்னா என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும், அதாவது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். லாஸ்ட் வீக் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக சிம்பிள் சார்ட்ஸை வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அட்வான்ஸ்டு கான்செப்ட். லாஸ்ட் வீக் சார்ட்டில் ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்துட்டு எப்படி மேலே போகும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே மேலே போகலாம். இந்த சார்ட் பாருங்கள், எத்தனை வாட்டி சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்குன்னு. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட டெய்லி சார்ட். ஸோ இங்கே பாருங்கள் எத்தனை வாட்டி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு. 1 2 3 4 மொத்தமாக 4 வாட்டி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துட்டு மேலே மேலே போயிருக்கு. இதுக்கு ஏதாச்சும் லாஜிக் இருக்கணும் இல்லையா? ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் சப்போர்ட் ஜோனை ரீச் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் லாஸ்ட் டைம் வாங்கிறதுக்கு மிஸ் பண்ண பீப்புள்ஸுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிவிங் அன் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன லாஜிக்னா, மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் சப்போர்ட் ஜோனை ரீச் ஆச்சுன்னா லாஸ்ட் டைம் வாங்காமல் மிஸ் பண்ண பீப்புள்ஸுக்கு மார்க்கெட்டில் இட் இஸ் கிவிங் அன் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வாங்கிட்டு ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுமே இதே ஆக்ஷனை ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் எத்தனை தடவை வேணாலும் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்தவரையும் சப்போர்ட் ஜோன் அப்படின்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த கான்செப்ட். அதே சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது, ஃபிபனாச்சி சப்போர்ட் இருக்குது, அதே மாதிரி 20 மூவிங் ஏரோ சப்போர்ட் இருக்குது. இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் இருக்குது. இப்போ நான் சொன்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்டை பற்றி ஃபியூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட். மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் சப்போர்ட் ஜோனை ரீச் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் வாங்கலாம், ஃபியூச்சர்ஸாக இருந்தால் லாங் பொசிஷன் எடுக்கலாம், புட் ஆப்ஷன் செல் பண்ணலாம். அதே மாதிரி கேஷ் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய ஷேர்ஸ் வாங்கி இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன எல்லாமே சிம்பிள் சப்போர்ட் ஜோன் கான்செப்ட் வச்சுட்டு யூ கேன் டூ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ். இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் சப்போர்ட் ஜோனை ரீச் ஆயிடுச்சு அப்படின்றதுனால பிளைண்டாக போயிட்டு ட்ரேட் பண்ணிடாதீங்க. ஆல்வேஸ் சப்போர்ட் ஜோன் நீட்ஸ் எ ப்ரைஸ் கன்ஃபர்மேஷன். ஆல்வேஸ் சப்போர்ட் ஜோன் நீட்ஸ் எ ப்ரைஸ் கன்ஃபர்மேஷன். அதாவது ப்ரைஸ் வந்துட்டு சப்போர்ட் ஜோனை ரீச் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக யூ நீட் டு ஹாவ் அ க்ரீன் கேண்டில் கன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் சப்போர்ட் ஜோனை ரீச் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அப்படி க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட்டில் பொசிஷன் எடுப்பீங்க. இங்கே பாருங்கள், நான் எத்தனை சப்போர்ட் ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன், 1 2 3 4 சப்போர்ட் ஜோன்லையுமே யூ கேன் ஏபிள் டு see a one green candle confirmation. ஸோ இது மாதிரி green candle ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் மார்க்கெட்டில் பொசிஷன் எடுப்பீங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ட்ரேட் எடுத்தீங்க, அதாவது ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் சப்போர்ட் ஜோனை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு பிளைண்டாக போயிட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ட்ரேட்குள்ளே என்ட்ரானீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். ஸோ ஆல்வேஸ் ட்ரேட் தி சப்போர்ட் ஜோன் வித் தி கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த சப்போர்ட் ஜோன்ஸில் எல்லாமே ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த க்ரீன் கேண்டிலோட ஹை கிராஸ் ஆனதுக்கப்புறமா தான் ட்ரேட் பண்ணி ஒரு பொசிஷன் எடுப்பீங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, சில சமயம் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ்
சப்போர்ட் ஜோன் கிட்ட வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகாமல் அப்படியே இன்னும் ஃபர்தராக கீழே போகும். ஸோ இந்த சார்ட்டை பாருங்கள், இதில் என்ன இருக்குது, ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் சப்போர்ட் எடுத்திருக்கு. விச் மீன்ஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏறி இறங்கி சப்போர்ட் எடுத்திருக்கு, மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு, அதுக்கப்புறமாவும் சப்போர்ட் எடுத்திருக்கு. 3 டைம்ஸ் சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் 4th டைம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கலை. சப்போர்ட் எடுத்த 3 வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு see a green candle as a confirmation. அதாவது இந்த green candle ஹை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுத்து மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு பொசிஷனில் இருப்பீங்க. ஸோ 3 வாட்டி சப்போர்ட் எடுத்திருக்கு. 4th டைம் என்ன இருக்குது அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகலை. ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே போயிருக்கு. இது மாதிரி சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி ஃபர்தராக கீழே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத வேற ஒரு சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட டெய்லி சார்ட். சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி ஃபர்தராக கீழே போச்சு அப்படின்னா அடுத்தடுத்த சப்போர்ட் ஜோன் ஃபார்ம் ஆகும். அதாவது சேம் ஆக்ஷன் ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும். இந்த சார்ட் பாருங்கள், இது வந்துட்டு நிஃப்டியோட டெய்லி சார்ட் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு, அதுக்கப்புறமா இன்னொரு சப்போர்ட் ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு, மூணாவதாக ஒரு சப்போர்ட் ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி இன்னொரு சப்போர்ட் ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு, அதுக்கப்புறமா இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி வேறு ஒரு சப்போர்ட் ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி ஃபைனலாக ஒரு சப்போர்ட் ஜோன் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்து சப்போர்ட் ஜோன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். நவ் லெட் மீ டெல் யூ ஒன் அட்வான்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ நான் சொல்ல போகிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெய்ட் ப்ரோக்ராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற கான்செப்ட்ஸ். இந்த 3 சப்போர்ட் ஜோன்லேயும் ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு மேலே போயிருக்குன்னா ரொம்பலாம் மேலே போகலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே போயிருக்கு. பட் 4th சப்போர்ட் ஜோனில் பாருங்கள், ப்ரைஸ் கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் மேலே போயிருக்கு. நிஃப்டியில் 2000 பாயிண்ட் மேலே போகுது அப்படின்னா இட்ஸ் எ வெரி ஹியூஜ் திங். என்ன ரீசன் அப்படின்னா இந்த சப்போர்ட் எப்போ ஃபார்ம் ஆயிருக்கு, அக்டோபர் 2022 ஃபார்ம் ஆன சப்போர்ட் கிட்டத்தட்ட 6-7 மாதம் கழிச்சு ப்ரைஸ் அதே இடத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தப்போ ஏன் இவ்வளோ கம்மியாக மேலே போயிருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தப்போ ஏன் இவ்வளோ தூரம் ப்ரைஸ் மேலே போயிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த சப்போர்ட் ஜோனோட டியூரேஷனை கால்குலேட் பண்ணுங்கள். அதாவது சப்போர்ட் ஜோன் 1, சப்போர்ட் ஜோன் 2, சப்போர்ட் ஜோன் 3, இந்த 3 சப்போர்ட் ஜோனோட டியூரேஷன் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் கிட்டத்தட்ட 3 to 4 days, which means duration is very very shorter duration. பட் இந்த இடத்துல ஃபார்ம் ஆன சப்போர்ட் இருக்கு இல்லையா, இதுக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 months duration. Longer the duration, stronger the move. Longer the duration, stronger the move. இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன், this is your wow moment. First support zoneல ஆல்மோஸ்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. செகண்ட் சப்போர்ட் ஜோன்லையும் ஆல்மோஸ்ட் ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ். தேர்ட் சப்போர்ட் ஜோன்லையும் ஆல்மோஸ்ட் ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ். பட் 4th சப்போர்ட் ஜோன் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் மேலே போயிருக்கு. 100% அப்படின்றத எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா இங்கிருந்து இங்கே ப்ரைஸ் மேலே போயிருக்கா. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட்டாக இருக்குது, கிட்டத்தட்ட அதே அளவுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. இந்த அளவுக்கு இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் earn பண்ண முடியும். டு பி வெரி ஹானஸ்ட், இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட்ஸ் எல்லாமே என்னோட 10 years ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஆஸ் யூஸ்வல் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க, ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ட்ரேடிங்கை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் குட் லக் அண்ட் குட் ட்ரேடிங்.